இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு வழங்கும் பிரதமர் பெயரிலான திட்டத்தில் 10,000 கோடி வரையில் முறைகேடு நடந்திருப்பதாக சிஏஜி அம்பலப்படுத்தியும் மத்திய பாஜக அரசு மௌனம் காப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சிகள் வழங்கி அவர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் மத்திய அரசு 2015ஆம் ஆண்டு பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இதன் மூலம் 1 கோடி இளைஞர்களின் திறனை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இதுவரை 4 கட்டங்களாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் எலக்ட்ரானிக்ஸ், ஆடை, ஜவுளி, கட்டுமானம், சுற்றுலா உள்ளிட்ட துறைகள் மட்டுமின்றி செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ், ட்ரோன் இயக்குதல் போன்ற நவீன தொழில்துறைகளிலும் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதற்கான பயிற்சி மையங்கள் நாடு முழுவதும் செயல்படுகின்றன. இத்திட்டத்திற்கு மத்திய அரசு இதுவரை 10,000 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் இலவச பயிற்சிகள் வழங்கப்பட்டு ஊக்கத்தொகையாக 500 ரூபாய் முதல் 8,000 ரூபாய் வரை அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக வழங்கப்படும். அதுபோல பயிற்சிக்கான செலவை அரசே சம்பந்தப்பட்ட பயிற்சி நிறுவனங்களுக்கு வழங்கிவிடும். இந்த திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக கடந்த மாதம் நாடாளுமன்றத்தில் சிஏஜி தாக்கல் செய்த அறிக்கையில் அம்பலப்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று முன்னாள் IAS அதிகாரியும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான திரு கண்ணன் கோபிநாத் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த திட்டத்தில் பயிற்சி பெற்ற இளைஞர்களின் விவரங்கள் போலியாக கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் வங்கிக் கணக்கு எண்கள், இமெயில் முகவரிகள், தொடர்பு விவரங்கள் பெரும்பாலும் தவறானவை என சிஏஜி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். PMKVY 2.0 மற்றும் 3.0 தொடர்பான தரவுகளை ஆய்வு செய்ததில் 94.53% போலி என அந்த அறிக்கையில் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் திரு கண்ணன் கோபிநாத் கூறினார். இந்த திட்டத்தில் 10,000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக தெரிய வந்தும் அது தொடர்பான விசாரணை மற்றும் நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், இது இளைஞர்களுக்கு உண்மையான திறன் மேம்பாட்டை வழங்கும் நடவடிக்கை இல்லை என்றும் விமர்சனம் செய்துள்ளார்.